வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த ஜாப் பார்க்க போகிறோம்னா அது நானே போட்ட ட்ராயிங்கு 33 இன்ட்டு 1 mm பிச்சு லெஃப்ட் த்ரெட்டு. ஒரு ரிங்கு மாதிரி அதை லாக் நெட் ஏற பார்க்கணும். ஐடியிலையும் த்ரெட் அடிக்கணும், ஓடிலையும் ஒரு ரிங் மாதிரி அடித்து அதில் ஏற பார்க்கணும். லெஃப்ட் த்ரெட்டு நைஸ். அதான் 1 mm பிச்சுன்னா உங்களுக்கு தெரியும்ல. அதில் எப்படின்னாக்கா லெஃப்டில் வந்து உள்ளே வந்து குருவெல்லாம் குத்தக்கூடாது, கரெக்டாக போய் நிறுத்தி கரெக்டாக எடுத்துன்னு வரணும். எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று, கதையில் நடக்கிறது. அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், மக்களுக்கு கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நகை, தங்கம், பவுனு எப்படி வேணாலும் சொல்லலாம். எல்லாருக்கும் நகை எடுக்கிறதுன்னு ஆசையாக இருக்கும். கடவுளை போனாலே வந்துட்டு அந்த செய்குலி சேதாரம் தான். ஒன்று பணத்தை வேஸ்ட்டாக கொட்டி கொடுத்துட்டு தான் வரணும். அது நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது, எடுக்கும் போது ரேட்டு அதிகமாக இருக்கும், வைக்கும் போது ரேட்டு கம்மியாக இருக்கும். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். சரி, எதுக்கு நான் இந்த கதை சொல்கிறேன்னாக்கா, பெரும்பாலும் வந்து கணக்கு தெரியணும், மனக்கணக்கு. என்ன, தங்கம் எடுக்கும்போது கணக்கு போட்டு வாங்கணும். மெயினாக வந்து கணக்கு பார்த்து வாங்கணும். அந்த கணக்கு பார்த்து எப்படி வாங்குறதுனாக்கா, முதல்ல வந்து தங்கம் 916 சாதா நகை. 916ன்னா என்ன, சாதா நகைன்னா என்ன, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். 916 அப்படின்னாக்கா 100 கிராம் தங்கம் இருக்குன்னு வைங்களா. அந்த 100 கிராமில் வந்து 91 கிராமு 60 மில்லி, ஆமாம் 600 மில்லி தங்கம் கலப்பாங்க. 8 கிராமு 400 மில்லி செம்பு கலப்பாங்க. 91 கிராமு 600 மில்லி தங்கம், 8 கிராமு 400 மில்லி செம்பு. இந்த நகைக்கு பேர் தான் 916. சாதா நகை பார்த்தீங்கன்னாக்கா 100 கிராம் தங்கம். இந்த 100 கிராம் தங்கம் நம்ம எடுக்கிறோம்னாக்கா அந்த 100 கிராமில் வந்து சாதா நகை வந்து 78 கிராமு தங்கம் இருக்கும், 22 கிராமு செம்பு இருக்கும், செம்பு கலப்பாங்க. இதுதான் சாதா நகை. 916 வந்து 91 கிராம் 600 மில்லி கலப்பாங்க. சாதா நகையில் வந்து 78 கிராம் கலப்பாங்க தங்கம். செம்பு வந்து 22 கிராம் கலப்பாங்க. 916 வந்து 8 கிராம் 400 மில்லி கலப்பாங்க. 1000 மில்லின்றது ஒரு கிராம். 916க்கு சாதா நகைன்னு சொல்லிச்சுன்னா வெயிட் பார்த்துக்கலாம். வெயிட் அதாவது ஒரு கிராமு எப்படி என்னன்னு சொல்லி, ஒரு கிராம்ன்றது 1000 மில்லி. ஒரு குண்டுமணின்றது 100 மில்லி. 10 குண்டுமணி சேர்ந்தது ஒரு கிராமு. என்ன, 2 கிராம்ன்றது 1/4 பவுன், 1/4 சவரம். 8 கிராம்ன்றது ஒரு பவுன், ஒரு சவரம் சொல்கிறாங்களா, 8 கிராம். நகை எப்படி எடுக்கணும், ஒரு கிராம்ன்றது 1000 மில்லி. ஒரு குண்டுமணின்றது 100 மில்லி. 10 குண்டுமணின்றது ஒரு கிராம். 1/4 பவுன்ன்றது 2 கிராம். ஒரு சவரன்றது 8 கிராம். இது முதல்ல வந்து 916 என்னன்னு சொன்னேன். ரெண்டாவது வந்து ஒரு கிராமு, மில்லி, குண்டுமணி, ஒரு சவரம் எவ்வளோன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது இப்போ நகை வந்து எடுக்கும்போது கம்மியாக எப்படி எடுக்கிறது. கம்மியாலாம் எடுக்கவே முடியாது, தலைகை நின்னாலும். என்ன இருந்தாலும் ஓரளவுக்கு கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ ஒரு பர்சன்டேஜ்னா கூட, ஒரு 4%, 5%னா கூட 5 5 25 ஒரு 2500 ரூபா அப்படி வரா மாதிரி
ஒரு 4%. மேட்ரு என்னன்னாக்கா மெயினாக கம்மியாக எப்படி எடுக்கிறது அதுக்கு தான் சொல்ல வரேன். நகை கடையில் போயிட்டு முதல்ல நம்ம நகை எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா பர்சன்டேஜை தான் நம்ம பார்க்கணும். என்ன பர்சன்டேஜ்னாக்கா அதில் வந்து சேதாரம் இத்தனை பர்சன்டேஜ்னு போட்டிருப்பான். இப்போ எங்கேயுமே வந்து செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டும்தான் போடுறாங்கன்னு ஏன் அதையும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. அது சும்மா காட்டி ஏமாத்துற வேலை தெரிஞ்சுக்காது தான். என்ன சேதாரம் மட்டும்தான். இந்த சேதாரன்றதில் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 5%, 4%லேருந்து ஒரு 3 கூட இருக்கும், இருக்கிறது வாய்ப்பு இல்லை. 4லேருந்து வைங்களேன், 4 அதிகபட்சம் போனாக்கா ஒரு 18%, 20%, 20% மேலே கூட இருக்கும். இந்த 4%லேருந்து 12% மேலே போக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டிசைன் நல்லா உங்களுக்கு அந்த பார்க்க அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு டிசைனிங் இருக்கும். இந்த ஒரு 4%, 7%லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனே இருக்காது, சாதாரணமாக இருக்கும். ஒரு செயின் எடுக்க போனால் ஒரு பட்டை செயின் தான் இருக்கும். மோந்திரம் எடுக்க போனால் ஒரு ஸ்கொயராக ஒரு ரவுண்டு ஒரு மோந்திரம் இருக்கும், அவ்வளோதான். கம்மல் எடுக்க போனாக்கா எல்லோரும் அந்த பாட்டிமா போடுற கம்மல் இருக்கும். அப்புறம் அந்த இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த இலை மாதிரி இருக்கும் பற்றியா, ரவுண்டாக சுற்றி அந்த மாதிரி கம்மல் தான் இருக்கும். டிசைனாக நீ பார்க்கணுன்னாக்கா 12% மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல எடுக்கும்போது ஒரு 1/4 பவுனோ 1/2 பவுனோ எடுக்கும்போது இந்த 4%, 4%, 5%, 4% பார்த்து எடுத்துக்கணும். எடுத்து ஒரு 4 சவரமோ 5 சவரமோ சேர்த்து வச்சுக்கணும். இப்போ நீங்கள் நல்ல டிசைனாக எடுக்கணும், ஒரு சரடு எடுக்கணும், நல்ல செயின் ஒன்று நல்ல டிசைனாக எடுக்கணும்னாக்கா அதே கடையில் போனீங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அன்றைக்கி ரேட்டு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு தகத்தை எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்தால் கூட அதில் ஒரு 3%, 2% கம்மி பண்ணுறாங்கன்னு வைங்க, அது வேறு விஷயம், அது வேறு வழி இல்லை எங்கே போனாலும். ஆனால் இருந்தாலும் அன்றைக்கி போனீங்கன்னாக்கா அந்த நகை ஒரு 4 சவரம் நீங்கள் எடுக்கணும்னு வையா, ஒரு 4.5 பவுன் எடுத்துன்னு போங்க. ஒரு 4.5 பவுன் இல்லை 4.25 பவுன் நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னாக்கா நீங்கள் நினைக்கிற டிசைனில் ஒரு 12%, இல்லை 10%, 15%, ஒரு 18% நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களா. அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த 4.25 பவுன் நீங்கள் எடுத்துன்னு போனீங்கன்னாக்கா நீங்கள் 4 பவுன் தான் எடுப்பீங்க. எடுத்தாக்கா அந்த 4.25 பவுன் உங்களுக்கு கரெக்டாக போயிடும். அப்படி இருந்து எப்படியும் ஒரு 5000 உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் வாங்குவோம். புரியுதா? நீங்கள் எப்படி போனாலும் சரி அவங்ககிட்ட கொட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னாக்கா, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு பவுன் சாதாரண நகை எடுக்கிறோன்னு ஐயா, ஒரு இது சாதாரண டிசைன் இல்லாமல் ஒரு 916 வந்து சாதாரண டிசைன் இல்லாமல் எடுக்கிறோன்னு வைங்க ஒரு பவுனு. இன்றைக்கி வந்து ஒரு 60,000 வைங்க. 60,000மா இப்போ 56,000 55,000 தான் போகுதுன்னு 56,000 வைங்களா. 56,000னாக்கா ஒரு 4% எடுக்கிறீங்கன்னு வைங்க. 4%னாக்கா 5×20 ஒரு 2,400 கிட்ட வரும். 5×20 ஆமாம், 5×20 ஒரு 2,500 உங்களுக்கு வந்துடும் ஒரு 4%. அதே வந்து ஒரு 18% எடுக்கிறீங்கன்னு வைங்க, 50,000 நீ ஒரு சவரம் 50,000 ஒரு இதுக்கு சொல்லணும், 9,000 நீங்கள் வந்து சேதாரம் கொடுக்க வேண்டியது இருக்கும். 50,000 தான் நீங்கள் பொருள் எடுப்பீங்க, 50,000 தான் மதிப்பு, அந்த பொருளோட மதிப்பு. ஆனால் 9,000 துண்டாக தனியாக கொடுத்துட்டு வருவீங்க. ஆனால் இப்போ இந்த 4 பவுன் 4%, 5% நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா எடுத்து வச்சுக்கின்னு, புரியுதா, நமக்கு தேவைப்படும் போது எடுக்கும்போது என்ன ஆகுனாக்கா, நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் போய் ஒரு 4 பவுன் உங்களுக்கு தேவைன்னா ஒரு 4.5 பவுன் 4.5 பவுன் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே வந்துடும். அப்படி இருந்து ஒரு 3,000, 4,000, 5,000 எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்கன்னு சொன்னோம்ல. அது எப்படின்னாக்கா நமக்கு அப்போ அந்த 4 பவுன் எடுக்கும்போது நமக்கு தெரியாது, புரியுதா. இந்த 1000, 2,000, 500 அப்படின்னு போகும்போது நமக்கு தெரியாது. இப்போ ஒரு 4 பவுனுன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபான்னு வைங்களா. 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 18% எடுக்கிறீங்கனாக்கா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 18,000 ரூபாய் வரும். 2 லட்ச ரூபாய்க்கு 18 32,000. 32,000 நீங்கள் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு நகை உங்களுடைய பொருள் 2 லட்ச ரூபா துண்டா 32,000, 18 36,000 ரூபாய் துண்டா கொடுத்துட்டு வர வேண்டியது, புரியுதா. இப்படி தான் நகை எடுக்கணும். ரெண்டாவது, கணக்கு போடும் போது கரெக்டாக கணக்கு போடணும். இப்போ 1 கிராம் நீங்கள் நகை எடுக்கிறீங்கன்னு வைங்களா, இன்னும் 1 கிராம் நகை எடுக்கிறீங்க, 1 கிராம் வந்து ஒரு 6,500 வைங்களா. இந்த 6,500 1 கிராம் நீங்கள் நகை எடுக்க போகிறீங்கன்னாக்கா அதில் என்ன பண்ணுவாங்க, 1 கிராம் 1 மில்லி, ஒரு 10 மில்லி கூட இருக்கும், இல்லை ஒரு 20 மில்லி கம்மியாக இருக்கும். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, 10 மில்லி கூட இருக்குது அப்படின்வாங்க. அது ஜாஸ்தியாக இருக்கா, என்கிட்ட காசு இல்லைன்னு, புரியுதா. 10 மில்லி கம்மியாக இருக்குன்னுவாங்க. கம்மியாலாம் வேணாம், பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் பரவாயில்ல கொடுங்க
அப்படிங்க. 1 கிராம் வந்து 6500 வைங்களா. 1 மில்லி எவ்வளோ தெரியுமா ரேட்டு? வெறும் ₹6.50 தான். 10 மில்லி 20 மில்லி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. எவ்வளோ போகும்? 10 மில்லின்னா ₹65 தான் வரும். 20 மில்லின்னாக்கா ₹130 தான் வரும் என்ன. அதனால் வந்து 10 மில்லி 20 மில்லி 50 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்குது, கவலைப்படாதீங்க. அது கணக்கு போட்டு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஒரு 50 மில்லின்னா கூட ₹6.50 5000 30 350 வரும். அவ்வளோதான் வரும் ஒரு 50 மில்லி என்ன. அதிகமெல்லாம் வரவே வராது. முதல்ல இதுக்கு தான் வந்து நான் கணக்கு தெரியணும்னா, ஆண்களாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் மனக்கணக்கு இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது நகை என்னென்ன ரேட்டு கணக்கு எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போடணும். ஒன்றுமே இல்லை, நகை கடையில் போகிறீங்க, 1 கிராம் ஒரு கிராம் 100 மில்லி இருக்குன்னு வைங்களா. 1.100 அடிச்சுட்டு பெருக்கல் போட்டு 6500 அடிச்சிங்கன்னு வைங்களா, பட்டுன்னு வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். இது வந்து உங்களுக்கு தெரியணும். நான் எல்லாரும் யாருக்கும் தெரியலலாம் சொல்ல வரல, நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கங்க. மெயினாக நகை கடைக்கு போனாலே தெளிவாக இருங்க. அங்கே போனாலே மனசு மாறும். அவங்க அப்படி இப்படின்னு நம்ம 9000 நகையோட ரேட்டு 9000 தான் இருக்கும். அப்படி இப்படின்னு 9750 கணக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அதில் ஒரு 250 கம்மி பண்ணுவாங்க. நான் தெளிவாக கணக்கு போட்டு தெளிவாக இருங்க. புரியுதா? எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அப்புறம் ஓகேவா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஜாப் பார்க்கலாம். பில்லை போட்டு போர்ட் பண்ணிவிட்டு ஒரு டர்ன் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டாக இருக்குது. இது 2+ இருக்குது. ஏறுதா பார்க்கலாமா? ஏறணும், இன்னும் டைட்டாக ஏறணும். ஓகே, ஏர் லாக்கில் ஏர் லெவல் ஏறுது, டைட்டாக ஏறுது. ஆமாம், அப்படிதான் இருக்கணும். ஓகே, போட் பண்ணியாச்சு. பாயிண்ட் ஒன்று கம்மி பண்ணால் கரெக்டாக இருக்கும். பார்க்கிங் ஃபுல் மாட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுவும் 4.5 கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஒன்றும் இல்லை, 2 பக்கம் சாம்பு வச்சுட்டு இதை கவுண்டர் வச்சுட்டு இந்த பக்கம் லைட்டாக கவுண்டர் வச்சு அப்படியே மேண்டில் போட்டு
த்ரெட் அடிங்க. அடுத்தது தேர்ட் ஆப்ரேஷன் வந்து மேண்டல் லேயரை பார்த்துட்டு த்ரெட் கட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இதுலேயும் ஒரு சான்ஸ். இதுதான் மேண்டல். ஏற்கனவே இதில் ஒரு 2 நம்பர் போட்டிருக்கேன், போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். திரும்ப ரிப்பீட் ஆர்டர் போட்டு 2 நம்பர் கேட்டிருக்காங்களாம். இப்படி பார்த்தா வருதா? ஒன்னமம் 33 into 1 mm பிச்சு லெஃப்ட்டு. அதே மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம், இது பண்ணிடலாம். அவ்வளோதான்.
ஓகே, ஒரு ஓசை விட்டுலாம். என்னை பொறுத்தளவுக்கு கேட்டிங்கன்னா நான் எதுவுமே பெருசாக நினைக்கவே மாட்டேன். அதனால் எது ஒன்றாலும் செய்யணும்னு விருப்பப்பட்டு பொறுமையாக கற்றுக்கினாக்கா எதை வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுக்க முடியாதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பார்க்கலாம் ஏறுதானே, ஒன்றுமும் ஏறும். ஏறும்னா ஒரு பாயிண்ட் ஒன்றுமா நான் தெரியலையே. கரெக்டாக இருக்குது, ஒன்றுமா ஓட்டிட்டேன் கரெக்டாக இருக்குது. இன்னொன்று அதான் 2 நம்பர் முடிஞ்சிச்சு. ஓகே, 2 நம்பர் முடிஞ்சிச்சா? அவ்வளோதான். எப்படி ஜாப் எப்படி இது? இது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, த்ரெட்டில் வந்து குருவெல்லாம் குத்தக்கூடாதுங்க. அப்படியே பக்காவாக ஏறணும். ஏன்னா குரு எல்லாம் எதனா இருக்குதா பாரு, குருவே இருக்காது. ஆனால் த்ரெட்டு 4-5 mm லென்த்து த்ரெட்டு, ஆனால் பக்காவாக ஏறும். கஷ்டமாக இருக்கா? கொஞ்சம் உள்ளே போகணும், ஒரு 0.5 உள்ளே போகணும். ஓகே, முடிஞ்சுதா? சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய் பாய் பாய்.